ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களாம் எப்படி இருக்கீங்க? இது வந்து பன்னீர் பொரிச்சது. பன்னீர் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பொரிச்சு வச்சது. இது என்ன பண்ணோன்னா, மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு பவுடர், உப்பு இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதில் கோட் பண்ணி வச்சுட்டு பொரிக்கணும். இதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். எண்ணெய் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ரெண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கட்டும். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் இல்லாதவங்க நீங்கள் ஷெஸ்வான் சாஸ் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 1.5 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. லைட் சோயா சாஸ் இருந்தால், டார்க்காக இருந்தால் ஒன்று மட்டும், ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, மிளகு பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் தண்ணியும் கொஞ்சம் கலக்கிட்டு அதில் ஊற்றிக்கோங்க கெட்டியாகிறதுக்காக. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த பன்னீர் பொரிச்சு வச்சது எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இது வந்து இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டஸில் இருந்ததுன்னா